Hi to everyone. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா மீடியன்ல கண்டினியூஸ் டைப் ப்ராப்ளம் பார்க்க போறோம். மீடியன்ல கண்டினியூஸ் டைப்கான ஃபார்முலா வந்துட்டு என்னன்னா L plus n by 2 minus CF divided by F into I. மீடியனை வந்துட்டு நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா Q2 அப்படின்னு கூட டினோட் பண்ணலாம். செகண்ட் குவார்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. Q for குவார்டைல். ஸோ செகண்ட் குவார்டைல் அப்படின்னா மிடில் இருக்கிற அந்த குவார்டைல் வேல்யூ தான் சொல்றாங்க. ஸோ Q2னும் டினோட் பண்ணலாம் மீடியனோட வேல்யூவை. ஸோ எப்பவுமே வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மீடியன் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னது அசெண்டிங் ஆர்டர்ல கிவன் டேட்டாவை எழுதணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. மோஸ்ட்லி கண்டினியூஸ் டைப்ல அவங்களே அசெண்டிங் ஆர்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க. மோஸ்ட் அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. சரி, இந்த ஃபார்முலால என்னெல்லாம் எதை வந்து மென்ஷன் பண்ணுங்கன்னா எல் அப்படின்னா லோயர் லிமிட், சிஎஃப் அப்படின்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, எஃப் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி, ஐ ஃபார் இன்டர்வல், என் ஃபார் டோட்டல் ஃப்ரீக்வன்சி. இப்போ எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். கம்ப்யூட் மீடியன் ஃபார் தி ஃபாலோயிங் டேட்டா. கிளாஸ் இன்டர்வல் ஃப்ரீக்வன்சி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. கிளாஸ் இன்டர்வல் வந்து 0 to 10, 10 to 20, 20 to 30, up to 50 to 60 கொடுத்துருக்காங்க. சேம் ஃப்ரீக்வன்சி 8, 4, 10, 12, 13, 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மீடியல்ல கண்டினியூஸ் டைப் ப்ராப்ளம். ஸோ 3 காலம்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு டாப்ல காலம் போட்டுடணும். ஃபர்ஸ்ட் காலத்தில் வந்து சிஐ கிவன் டேட்டா கிளாஸ் இன்டர்வல் அப்படியே பார்த்து எழுதுங்க. 0 to 10, 10 to 20, அப்படியே 50 to 60 வரைக்கும் எழுத வேண்டியதான். நெக்ஸ்ட் காலம் வந்து ஃப்ரீக்வன்சி, அதுவும் கிவன் டேட்டா தான் எழுதிக்கணும். நெக்ஸ்ட் காலம் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னாலே ஃப்ரீக்வன்சியை நீங்க குமுலேட் பண்றீங்க. குமுலேட்னா ஆட் பண்றீங்க. எப்பவுமே ஃப்ரீக்வன்சில ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூவும் சிஎஃப்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற வேல்யூ சேமா தான் இருக்கும். இங்க 8னா இங்கே 8. நெக்ஸ்ட் வேல்யூ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா 8 plus 4 12. டயகனலா ஆட் பண்ணிட்டே வாங்க. 8 plus 4 12, 12 plus 10 22, 22 plus 12 34, 34 plus 13 47, 47 plus 3 50. ஓகேவா? நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோட டோட்டல் போடுங்க 50. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வேல்யூவும் ஃப்ரீக்வன்சி டோட்டலும் சேமாக தான் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்றத கூட இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். ஃபார்முலா எழுதியாச்சு. ஃபார்முலா எழுதின பிறகு இது இனிஷியலாக நம்ம என்ன வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா n/2. n/2 நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் அது டிபெண்ட் பண்ணி மற்ற எல்லா வேல்யூ நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ n/2 என்னன்றது என்னது 50. 50/2னா என்னது 25th ஐட்டம். 25th டேட்டா சிஎஃப்ல எங்க இருக்குன்னு பாருங்க. சிஎஃப்ல 25 எங்க இருக்கு? 8ல இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. 12ல இருக்காது. 22ல இருக்காது. அப்ப எங்க இருக்கும்? 34க்குள்ள தான் இந்த 25ன்ற வேல்யூ இருக்கும். ஓகேவா? 22க்குள்ள 25 இருக்காது. இந்த 25 எதுக்குள்ள இருக்குன்னு பாருங்க. ஸோ 34 உள்ளதான் நமக்கு 25ன்ற வேல்யூ அக்கறை இருக்கும். ஸோ 34 நான் என்ன பண்றேன்னா ஹைலைட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர்ல ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சில் தான் வந்து அந்த n/2 வேல்யூ இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை வச்சு தான் நம்ம மற்ற எல்லா வேல்யூஸும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு மேல இருக்கிற நம்பர் சிஎஃப்ல இதுக்கு மேல இருக்கிற நம்பரை வந்து சிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலால இருக்கக்கூடிய சிஎஃபோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த 22 தான். நெக்ஸ்ட் நீங்க மார்க் பண்ண வேல்யூ இருக்கு இல்லையா, இதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குன்னு பாருங்க. அதுதான் எஃபோட வேல்யூ. இங்க இருக்கிற எஃபோட வேல்யூ. நெக்ஸ்ட் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா கிளாஸ் இன்டர்வல்ல இருக்கக்கூடிய லோயர் லிமிட் தான் எல். ஸோ எல்லோட வேல்யூ வந்து என்னது 30. ஸோ இந்த எல்லா வேல்யூ நம்ம கிடைச்சிடுச்சு. ஐ தான் வேணும். ஐ வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஜஸ்ட் இன்டர்வல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 0 to 10, 10 to 20 எவ்வளோ தூரம் வந்து இன்க்ரீஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட இன்டர்வல் பார்த்தீங்கன்னா 10, 10 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இல்ல இது வந்து நிறைய நம்பர் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னா அப்பர் லிமிட்ல இருந்து லோயர் லிமிட்டை மைனஸ் பண்ணுங்க. ஐயோட வேல்யூ என்னன்னு கிடைச்சிடும். லெஃப்ட் சைடு இருக்கிறதெல்லாம் லோயர் பார்ட், ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் அப்பர் பார்ட். அப்பர்ல இருந்து லோயரை மைனஸ் பண்ணீங்கன்னா ஐயோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஸோ மீடியன் ஃபார்முலால அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ எல்லோட வேல்யூ வந்து 30 பிளஸ் n/2 வேல்யூ. n/2 வேல்யூ ஆல்ரெடி நம்ம n டிவைட் பை 2ன்னு போட்டு 25 வந்திருக்கு இல்லையா, அந்த 25 தான் இங்க நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். நெக்ஸ்ட் சிஎஃப் வேல்யூ 22 டிவைட் பை எஃப் வேல்யூ வந்து 12 இன்டூ ஐயோட வேல்யூ வந்துட்டு என்னது 10. எப்பவுமே பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணுங்க. லாஸ்டா தான் இந்த பிளஸ்ல இருக்கிற வேல்யூ கூட நம்ம ஆட் பண்ணணும். 35 minus 22னா 3, 3/12 into 10. 3/12னா 0.25, 0.25 into 10னா 2.5. ஃபைனலா 30 கூட ஆட் பண்ணுங்க. 2.5 plus 30 அப்படின்னா 32.5. ஸோ மீடியனோட வேல்யூ வந்துட்டு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 32.5 அப்படின்ற ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு.
ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸ் டைப்ல மீடியன் ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி தான் போடணும். எப்பவுமே அசெண்டிங் ஆர்டர்ல எழுதணும் கிவன் டேட்டாவை. கண்டினியூஸ் டைப்னா ஆல்ரெடி அவங்க அசெண்டிங் ஆர்டர்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம தனியா எழுதணும் அப்படின்லாம் அவசியமே இல்லை. ஓகே, தேங்க்யூ.